Hello friends, welcome to Ahithimla channel. This is first time நம்ம சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான நிறைய பாரம்பரியமான வீட்டு வைத்தியம் எல்லாம் போட்டுருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா காளான் தாங்க. இன்னைக்கு காளான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காமலும் இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் காளான் ரைஸ்லாம். ஸோ இன்னைக்கு காளான் எந்த மாதிரி காளான் வந்து வாங்கி சாப்பிடணும், அந்த காளான் ரைஸ் எப்படி உதிரியாக வர மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கும் கமெண்ட் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எப்பவுமே ஒயிட் கலர் பொருள் அப்படின்னாவே அதில் சத்துக்கள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாதுங்க. முக்கியமாக காளானில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இந்த காளானில் வந்து விட்டமின் டி வந்து நிறைஞ்சிருக்கு. ஆனால் விட்டமின் டி உங்களுக்கு சத்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காளானை மட்டும்தான் வாங்கி சாப்பிடணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நிறைய காளான்ஸ் வந்து வளர்க்குறது எப்படின்னா இருட்டில் வச்சு தான் வளர்க்குறாங்க. ஆனால் உண்மையாலுமே காளான் வந்து சூரிய ஒளியில் வளர்ந்துச்சு அப்படின்னா தான் அதில் விட்டமின் டி சத்துக்கள் அது கிடைக்கும். அதன் மூலிமா நமக்கு விட்டமின் டி சத்துக்கள் வந்து உடலுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேக்கெட்டில் யூவிபி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சுன்னா அந்த காளான் சூரிய ஒளியில் வளர வைக்கப்பட்ட காளான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இனிமேல் காளான் பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு விட்டமின் டி சத்து காளான் மூலியமாக கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமானது. நிறைய விட்டமின்ஸ்கள் இருக்குது. நம்மளுக்கு ரத்த சிவப்பணுக்கள் குறைபாடுனால நிறைய பேர் அனிமிக்காக இருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருமே இந்த காளானை அடிக்கடி சூப்பாவோ சாதமாவோ எக்கில் கூட நீங்கள் எக் ஃப்ரை மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சேனலில் ரோட் கடை காளான் எப்படி செய்யறதுங்கிறதையும் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு உதிரியாக காளான் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக உதிரியாக காளான் ரைஸ் கிடைக்குங்க. இந்த காளான் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது கூடயே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் கிடைக்கும். இந்த காளான் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டேன், 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு தேவையானது ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ்ட். இதை ரெடி பண்ணிக்கங்க. இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்க. நல்ல ஃப்ளேவராக உங்கள் ரைஸுக்கு கொடுக்கும். குக்கரில் தான் இதை செய்ய போகிறேன். குக்கர் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பட்டை ஒரு துண்டு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுது இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காளானை இது கூட சேர்த்துருங்க. இந்த டைமில் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வீதமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ உதிரியாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி புதினாவை தூவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த டைமில் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஸ்லோ சிம்மில் 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்க்க மேலே ஒயிட்டாக தான் இருக்கும். பட் அடியில் அப்படியே ஒரு பெரட்டுனீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரியாக வரலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த காளான் எப்படி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸோட நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க.